இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா நமக்கு? ரெண்டு பேருமே லைக் ரொம்ப டாக்ஸிக் ஆயிட்டோம் ரெண்டு பேருக்கும். எல்லா அம்மா அப்பாவும் ஒரு குழந்தை 3 வயசு ஆகிற அது வந்து அந்த டைம்ல எனக்கு எப்படி இருக்குன்னா, லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எல்லா விமன்ஸுமே கோ த்ரூ பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த போஸ்ட் பார்ட்டம் பீரியட். இந்த போஸ்ட் பார்ட்டம் டேர்ம் வந்து இப்போதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பாவும் குழந்தை பெற்றிருக்காங்க, இதை அனுபவிச்சிருப்பாங்க. எல்லா அம்மா அப்பாவும் ஒரு குழந்தை 3 வயசு ஆகிற அது வந்து அந்த டைம்ல எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா நமக்கு? ரெண்டு பேருமே லைக் ரொம்ப டாக்ஸிக் ஆயிட்டோம் ரெண்டு பேருக்கும். அந்த குட்டி பாப்பா கிட்ட போய் கத்திருக்கேன், அடிச்சிருக்கேன். அந்த டிப்ரெஷன் ஃபேஸ்ல அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கஷ்டம் ஏன் அதிகமாக இருக்குன்னா, ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இல்லை. அப்போ தாத்தா பாட்டி சித்தி சின்னம்மா எல்லாரும் பக்கத்தில் இருந்தாங்க. குழந்தை எங்கே சாப்பிடுதுன்னு தெரியாது, எங்கே வளருது தெரியாது, எங்கே தூங்குது தெரியாது. ஆனா இப்போ அந்த லெட்டர்ல அவன் ரியலைஸ் பண்ணி எழுதி இருக்கிறத பார்க்கும்போது அப்ப ஏன் எனக்கு டக்குன்னு அழுக வந்துச்சுன்னா, ஓகே 2 இயர்ஸா நம்ம இதுதான் எதிர்பார்த்தோம், இன்னைக்கு நடந்துருச்சு. ஒரு டயலாக் நீ அடிக்கடி சொல்லுவ, நீ இல்லைன்னா என் லைஃப் போர் அடிக்கும்னு. பட் இன்னைக்கு நானே சொல்றேன், காயு நீ இல்லைன்னா என் லைஃப் போர் அடிக்கும். அது டக்குன்னு ரொம்ப கலங்கினதே அந்த ஒரு விஷயம் தான். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். A1 நான் A2 தான். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை. ஸோ அந்த லெட்டர் மூமெண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. ஏன்னா பசங்க உண்மையிலே ப்ரோ பெருசாக நமக்குள்ள இருக்கிற அந்த ஆசையை வெளியில் சொல்லவே மாட்டோம். இது இன்னொரு வாட்டி சொல்லுங்க. உண்மையிலேங்க உள்ளுக்குள்ள நிறைய அவர் நான் சொல்லி வச்சா கூட்டு வந்திருக்கேன். அவர் கரெக்ட். இப்போதான் நான் மீட் பண்ணி பேச சொல்லு. உண்மையாவே பசங்க நான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சொல்றேங்க, பசங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம், தெரியாது, உள்ளதான் வச்சிருப்போம், உள்ளதான் நம்பவே இல்லைங்க. நீங்க மட்டும் அவர் ஹார்ட் ஓபன் பண்ணி பாருங்க. எத்தனை லெட்டர் எழுதிச்சிருக்காங்க இல்லங்க உங்களுக்கு எத்தனை லெட்டர் ஒரு பொண்டாட்டி தாங்க, அவங்களுக்காக நிறைய லெட்டர் இருக்கு. அதாவது அந்த இருக்கும் எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது பசங்களுக்கு, அதுதான். ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஸ்டேஜ்ல உங்களுக்கு கலங்குச்சுல, பேச முடியாம திணறுனீங்கல்ல, அதுதான் நடக்கும் இல்ல ப்ரோ? ஏன்னா அது வந்து நான் ஒரு 2 இயர்ஸா அவனுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ற ஒரு விஷயம். லைக் அப்வியஸா இப்போலாம் வந்துட்டு சப்போர்ட் இல்லை பேபி வளர்க்குறதுக்கு. கண்டிப்பா எல்லா விமன்ஸுமே கோ த்ரூ பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த போஸ்ட் பார்ட்டம் பீரியட். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. நான் லைக் ஒரு இதுக்காக சொல்லலை, சில டைம் வந்து போதும் இந்த லைஃப், இதுக்கப்புறம் நமக்கு தேவையா அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்திருக்கு. அது ஹார்மோன் சேஞ்சஸ், லைக் ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஆகுறோம், ஃபீடிங் எல்லாமே நம்ம தனியாக ஹேண்டில் பண்ணுறதுனால நிறைய ஆசையாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த கோ த்ரூ பண்ணதுனால இவனுக்கு நான் புரிய வைக்க நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய எங்கள் 2 பேருக்குள்ள சண்டை. நான் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணது ஏன் அப்படின்னா, கரெக்டாக குழந்தை பிறந்ததுலேருந்து தான் நிறைய சண்டை. ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா நமக்கு? ரெண்டு பேருமே லைக் ரொம்ப டாக்ஸிக் ஆகிட்டோம் ரெண்டு பேருக்கும், போதுமே. தூக்கம் இருக்காது, அது இல்லைனாலே மனுஷன் அவனாவே இருக்க மாட்டான்ல. அதனால இப்போவே அவன் ஒரு 4 o'clock தான் தூங்குவான், 3 o'clock தூங்குவான், 7 o'clock எந்திரிச்சிருவான். நம்ம அது வரைக்கும் முடிச்சிருக்கணும், சீக்கிரம் எந்திரிக்கணும். 3 hours தான் தூங்குவான் டெய்லியும். அதாவது இப்போ பரவாயில்ல, அந்த ஃபேஸ்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். பட் அந்த 2 இயர்ஸ் வந்துட்டு ரொம்ப சொல்லணும்னா, என் லைஃப்ல ஒரு 2 வருஷம் எடுக்கணும் அப்படின்னா அந்த 2 வருஷத்தை எடுத்துருங்க அப்படி இருக்கும். லைக் குழந்தை, அதாவது நான் இப்படின்னா இப்போ நாங்களாம் வெளியில போயிட்டு வருவோம், இவங்களால போக முடியாது. அவன் ரொம்ப அஃபெக்டிவ். இவ கூட அம்மா தான் வேணும், அவன் யாரு இல்லைனாலும் அம்மா வேணும். அவன் நம்ம இவ்வளோ வீட்டில் விட்டுட்டு போகிறோம். இப்போ அம்மா அப்பா ஒர்க் பண்ணுறாங்க, அம்மா அப்பா ஒர்க் போயிருக்காங்க, ஈவினிங் தான் வருவாங்க. இப்போ நானும் ஷூட் ஏதாவது போயிட்டேன்னா இவன் மட்டும் தான் பார்த்துக்கணும். இவளால் எப்படின்னா ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. பாப்பாவை பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, நான் ஒர்க்கும் பார்க்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒரு சைடு லேப்டாப், ஒரு சைடு பாப்பா, ஒரு சைடு இப்படி ஃபீட் பண்ணிட்டே இப்படி ஒர்க் பண்ணணும், ஒரு சைடு பாப்பா, ஒரு சைடு வீட்டு வேலையை பார்க்கணும், மெய்ட்ஸ் யாரும் இல்லை. ஸோ எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும், பாப்பாவை பார்க்கணும், ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும். ஸோ இது மூணுமே ஹேண்டில் பண்ணி நான் ரொம்ப லைக் தெரியுது, நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறேன். போவோம் காலைல போய்ட்டு சங்கடம் வந்துடும். பட் அது இல்லை, அதுக்கான சொல்யூஷன், அது ஒரு பெரிய டேர்ம் சொல்யூஷன் வேணும் அதுக்கு. அதனால் அந்த சின்ன இதெல்லாம் திருப்பி ஓகே 2 நாள் அவங்களுக்கு வெளியிலலாம் போயிட்டு வந்தோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு இருக்கும். திருப்பி அகைன் ஒரு 2 weeks ரொம்ப கத்திருக்கேன். அந்த குட்டி பாப்பா கிட்ட போய் கத்திருக்கேன், அடிச்சிருக்கேன். அந்த டிப்ரெஷன் ஃபேஸ்ல அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ யோசிக்கும் போது நம்மளா இல்லை அந்த டைம்ல, அதனால தான் நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணி. ஆனா நம்ம அதை ரியலைஸ் பண்றோம் இல்லையா? நம்ம ஒரு டைம்ல தப்பான யோசனை வருது,
நான் அது ஒரு moment தான். லெவலுக்கு லைக் யோசனை அந்த ஒரு மொமெண்ட்ல நான் ஒரு தப்பான டெசிஷன் ஆப்வியஸ்லி எடுத்திருந்தேன்னா ஹியூமன்ஸ் எல்லாத்துக்கும் அந்த தாட்ஸ் வந்துரும். நான் இல்ல ஒண்ணு நான் இருந்திருக்க மாட்டேன். இவங்க எல்லாரும் இவங்க லைஃப் லீட் பண்ணிருப்பாங்க. பட் அந்த பேபி ஒரு அம்மா இல்லாம வளர்ந்துருக்கும். அதெல்லாம் யோசிச்சுனா இப்பெல்லாம் எனக்கு யோசிக்கும் போது ரொம்ப லைக் அந்த ஒரு ஃபேஸ்ல இருந்து வெளியில வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவன் வந்து லைக் எனக்கு தைரியம் கொடுக்கணும் அப்படின்னு, இன்னும் அந்த காலத்துல எல்லாம் குழந்தை பெற்றுக்கலையா, நான் என்னன்னா நீதான் நான் பெத்துக்கலையா? இவளுக்கு வந்து அந்த 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 தாட் வரக்கூடாது, நம்ம அட்வைஸாக பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லுவேன். இந்த போஸ்ட்மார்ட்டம் டேர்ம் வந்து இப்போ தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பாவும் குழந்தை பெற்றுருக்காங்க, இதை அனுபவிச்சிருப்பாங்க. எல்லா அம்மா அப்பாவும் ஒரு குழந்தை 3 வயசு 6 அது வரைக்கும் இதை வந்து அந்த டைம்ல அனுபவிப்பாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா லைக் நமக்கு ஒரு ஆறுதலா இல்லாம அவன் பழைய நம்ம ஆறுதலே சொன்னால் அது ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு பூமராயிரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. அது நான் எப்பவுமே எல்லாரும் பாசிட்டிவாக நெகட்டிவாக நான் என்னை பொறுத்தவரை கிடையாது. ரியாலிட்டி என்ன இதுதான் நடக்கும். 3 வருஷம் இருக்குது, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. இப்போ அந்த கஷ்டம் ஏன் அதிகமாக இருக்குன்னா ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இல்லை. சப்போர்ட் இல்ல. அப்போ தாத்தா பாட்டி சித்தி சின்னம்மா எல்லாரும் பக்கத்துல இருந்தாங்க. குழந்தை எங்கே சாப்பிடுதுன்னு தெரியாது, எங்கே வளருதுன்னு தெரியாது, எங்கே தூங்குது தெரியாது. சாப்பிட்டானா அம்மா எங்கள் வீட்டில் சாப்பிட்டாமான்னுவாங்க. அம்மா பையன் தூங்கிட்டாமா, வந்து கூப்பிட்டு போறியா. இது இப்போது இந்த ஜென்ரேஷனில் அது கிடையாது இல்லை. ஸோ அதனால் எல்லாருமே சின்னதாக ஆகும்போது ரிலேஷன்ஷிப்ஸு. ஸோ யாராவது ஒருத்தவங்க 2 பேர் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ குழந்தைங்களும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கானுங்க. அவனுங்கன்னா என் பையனா இப்படி கொடுத்தா ஃபோனில் எல்லாத்தையும் நோண்டி வச்சு 2 வயசு தான் ஆகுது, அவன் எல்லாமே பண்ணுவான். ஸோ அவங்களும் அட்வான்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து சும்மா அட்வைஸ் பண்ணி வெளில வரத்துக்கு லைக் இப்போ ப்ராக்டிக்கலாக இதாண்டி நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுவுமே அவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சுது. அந்த மொமெண்ட்ல அப்படிதான் தெரிஞ்சது. ஆனா இப்போ அந்த லெட்டர்ல அவன் ரியலைஸ் பண்ணி எழுதி இருக்கிறத பார்க்கும்போது அப்ப ஏன் எனக்கு டக்குன்னு அழுக வந்துச்சுன்னா, ஓகே 2 இயர்ஸா நம்ம இதுதான் எதிர்பார்த்தோம், இன்னைக்கு நடந்துருச்சு. அது டக்குன்னு ரொம்ப கலங்கினதே அந்த ஒரு விஷயம் தான். பரவாயில்ல லைக் ரியலைஸ் பண்ணிட்டான் அட் லாஸ்ட். ஆனா எங்கேயுமே நான் விட்டு கொடுத்தது இல்லை. அவன் நான் கோத்ரூ பண்ணும்போதெல்லாம் என் கூட இருந்திருக்கான். ஆனா வந்து ஆப்போசிட்டா பேசுற மாதிரி இருக்கும் எனக்கு. இதெல்லாம் என்ன ஒரு விஷயம். இப்போ தூக்கம் இல்லையா, நீ போய் தூங்க, நான் பாப்பா பார்த்துக்கிறேன், இதுதான் என்னால் பண்ண முடியும். நீ தூங்காமல் இருக்கிறது நீ வந்து அது எனக்கு வராது, அது பண்ணவும் தெரியாது. நான் பேசுகிறேன், நீ தூங்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தூங்குவோம், நமக்கு எல்லாம் சரி. வா 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 கவின் வா. சரி உட்காச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் A1, நான் A2 தான். ஆனா அந்த ஒரு லெவலுக்கு மேல அதான் எனக்கு அது பண்ண தெரியாது. லைக் ஒன்றும் இல்லைக்கா, யூ சரியாயிடும், நம்ம தூங்கலாமா. ப்ராக்டிக்கல் சப்போர்ட் தான் பண்ண முடியும். நீ போய் தூங்க, நான் ஒரு 3 hours பார்த்துக்கிறேன், நான் போய் தூங்க ஒரு 3 hours போகிறேன். பட் அவங்களுக்கு வந்து எஃபர்ட்ஸை விட வேர்ட்ஸ் தான் வேல்யூனா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் சொல்லும் போது அப்படி சொல்றதுக்கும் அதை பண்ணி முடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம பண்ணி முடிக்கலாம்னு நினைப்போம், அவங்களுக்கு அந்த தான் வேணும்னா. எனக்கு அது ஒரு டவுட்டு. இப்போ அவங்க கேர்ள்ஸ் எதிர்பார்க்குறாங்கல்ல பசங்க கிட்ட இருந்து, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சதுன்னா நாங்கள் நிம்மதியா. அது வந்து பசங்க காமிக்காம இருக்கிறதுக்கு சிச்சுவேஷன் காரணமா இல்லை பை நேச்சராகவே வந்து வராது. அந்த பட் ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க மென்டாலிட்டி புரிஞ்சிடும். ஒரு படம் பார்க்கும்போது, ஒரு சீரியல் பார்க்கும்போது அவங்க மென்டாலிட்டி மாறும். அக்ரியா? இது நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. ஒரு படம் பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆட்களை பார்க்கும்போது, ஒவ்வொரு சீரியல் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆண்கள் வந்து இப்படி இருக்கணும்ன்ற மென்டாலிட்டி கண்டிப்பாக மாறும். கொரியன் வெப் சீரிஸ்லாம் கேட்ராமா போயிடுவாங்க. இது சந்தானம் சார் சூப்பராக சொல்லி அந்த படத்தில். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு அப்போ சூர்யா பிடிக்கும். உங்களுக்கு யார் மாதவன் பிடிக்கும்? உங்களுக்கு யார் பிடிக்கும்? எனக்கு எப்போது வந்து தலைவர். அதுதான். ஸோ இவங்க நம்ம பசங்க வந்து மாறி, அவன் ஜிம்முக்கு போய் ஹாம்ஸ் வச்சிருப்பான், நான் போக முடியுமா? முடியாது. அவன் வந்து கார் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவான், ஏன்னா ஓட்ட முடியாது. நமக்கு என்ன இருக்கோ நம்ம அதை பார்த்துட்டு போகிறோம். புரிதல் எப்போ வரும்னா, நம்மளாம் ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நம்ம மனுஷங்களாக பிறந்துட்டோம். நமக்கு இதுதான், இவனுக்கு நம்ம தான். அவன் நம்மளோட மைனஸ் அக்செப்ட் பண்ணிட்டான், நம்ம அவனோட மைனஸ் அக்செப்ட் பண்ணிட்டோம்னு நினச்சாலே போதும். எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலே அது பேட் ப்ரோ. இதுதான் நமக்கு இருக்கு. இப்போ இதுல என்ன சந்தோஷமா வாழலாம். அதுதான். இப்போ நான் கார்ல போறேன், நான் இப்போ பைக்ல போறேன்னா, சைக்கிள்ல போறவரை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். அப்பா அவர் சைக்கிளில் பாவம் போறாரு, நான் பைக்ல போறேன். நடந்து போறாரா, என்கிட்ட சைக்கிள் இருக்கா, அவர் நடந்து போறாரு, நான் சைக்கிள் போறேன். இதுதான் என்னோட மென்டாலிட்டி. அவளோட மென்டாலிட்டி அதான். பட் அந்த ஹார்மோன் சேஞ்ச் சயின்டிஃபிக்கா பேசணும்னா இல்ல, அவங்க சொல்றது அந்த டைம்ல வந்து அது நம்ம நீட் இருக்கு. ஆமா, அது நம்ம வந்து அதையும் புரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம எப்படி கல்யாணம் ஆன அப்ப ஆம்பளைங்களா அம்மாவும் சமாளிச்சு பொண்டாட்டியும் சமாளிக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சு ஆகணும். ஸோ உனக்கு ஒரு டைம் இருக்கு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை